ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இன்னைக்கு தாளிச்ச சோறு தாங்க பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே ஒரு கை புதினாவும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு துண்டு பட்டையும் கொஞ்சோண்டு கல்பாசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது ஃப்ளேவருக்காக தான். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 உலக்கு அரிசிக்கு 1 உலக்களவு தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 2ன்ற கணக்கில் ஊற்றிருக்கேன். அரிசியை 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சோறு நல்லா வெந்துருச்சு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தாளிச்ச சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக மசாலா முட்டை தாங்க நான் பேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் சட்டிலாக சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் சேர்த்து கொடுத்து விட்டேன். நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.